வணக்கம் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நமது துலாம் டுடே ராசி பலன் சேனல் மூலமா நமது துலாம் ராசிக்கான பிரத்யேகமான ராசி பலன்களை நம்ம தினசரி பார்த்துட்டு வரோம். மறக்காம நமது துலாம் டுடே ராசி பலன் சேனலை இதுவரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்பதை அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. முக்கியமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அப்பதான் முக்கியமான விஷயங்களை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியும். இன்றைய தினம் 21/1/2022 வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம், தை மாதம் 8ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6:35 நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் நண்பகல் 12:30 முதல் 1:30 வரை. மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை. திதி இன்று காலை 8:30 வரை திருதியை, பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் இன்று காலை 9:35 வரை மகம், பின்பு பூரம். சந்திராஷ்டமம் திருவோணம் நட்சத்திரத்திற்கு. சூலம் மேற்கு. பரிகாரம் வெள்ளம். இன்றைய கிரக நிலைகள்: ரிஷபத்தில் ராகு, சிம்மத்தில் சந்திரன், விருச்சிகத்தில் கேது, தனுசில் சுக்கிரன், புதன் மற்றும் செவ்வாய், மகரத்தில் சனி மற்றும் சூரியன், கும்பத்தில் குரு. இன்றைய தினம் நமது துலாம் ராசி அன்பர்களுக்கு என்னென்ன நன்மைகள் நடைபெறும் என்பதை இப்பொழுது காணலாம். இன்றைய தினத்திற்கான கிரக நிலைகளை முதலில் காணலாம். இன்றைய தினம் சந்திர பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்தில் உள்ளார். மேலும் ராசிக்கு 4ஆம் இடத்தில் இன்றைய தினம் சூரியன் மற்றும் சனி ஆகிய கிரகங்கள் இணைந்து காணப்படுகின்றன. மேலும் ராசிக்கு 3ஆம் இடத்தில் புதன், சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய 3 கிரகங்களும் 3ஆம் இடத்தில் ஒன்றாக இணைந்துள்ளன. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ராசி என்பவர்களுக்கு உதவிகள் தேவையான அளவு கிடைக்கப் பெற்று மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய அற்புதமான நாளாக அமைப்பெறுவீர்கள். குறிப்பாக இன்றைய தினம் உங்களது குடும்ப உறுப்பினர்கள், அதிலும் உங்களது உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள். அதன் மூலமாக அவர்கள் மூலமாக நீங்கள் உதவிகள் கிடைத்து மகிழ்ச்சியை பெறக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் அமைப்பெறுவீர்கள். எனவே இன்றைய தினம் உங்களது சகோதரர்களிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். தேவையான உதவிகளை செய்து கொடுப்பார்கள். அதனால் உங்களுக்கு நிச்சயமாக மன நிம்மதியான நாளாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை தரம் உயர வேண்டுமென்றால் அதற்கான வழிவகைகளை நீங்கள் செய்து கொள்ளலாம். அதை நீங்கள் இன்று செய்து மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்று அமையும். எந்தெந்த வகையில் உங்களது வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியுமோ அந்தந்த வகையில் நீங்கள் உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த தினமாக இன்று அமையும். மேலும் இன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சிகளில் அதிக ஆர்வத்துடன் கலந்து கொள்வீர்கள். இன்றைய தினம் ஒரு பவர்ஃபுல்லான நபரின் ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும். அது உங்களுக்கு நல்ல நடத்தைக்கு ஊக்கமாக அமையும். எனவே அன்றைய தினம் அவர்கள் மூலமாக உங்களுக்கு உற்சாகம் அதிகரிக்கும். இன்றைய தினம் வேலையற்றோர் வேலை வாய்ப்புகளை பெறக்கூடிய அற்புதமான தினமாக அமைப்பெறுகிறீர்கள். எனவே புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். இன்றைய தினம் உங்களது நிதி நிலைமை கட்டாயமாக மேம்படும் ஒரு நல்ல சூழ்நிலை அமைந்துள்ளது. இன்றைய தினம் உங்களுக்கு பாதியில் பெண்டிங்கில் உள்ள வீட்டு வேலைகளை மீண்டும் தொடங்கி அதை முடிப்பதற்கான சிறந்த நேரம் ஆகும். மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக சில வீட்டு வேலைகள் மூலமாக சிறிது நேரங்கள் நீங்கள் செலவிட வேண்டியிருக்கும். இன்றைய தினம் உங்களது நண்பரின் அருமையை நீங்கள் உணர்வீர்கள். ஏனென்றால் அவர் உங்களது பக்கத்தில் இன்றைய தினம் இருக்க மாட்டார். உங்களை தள்ளி இருப்பதால் உங்களுக்கு உங்களது நண்பர்கள் ஞாபகம் அடிக்கடி வந்து உங்கள் நண்பரின் அருமையை இன்றைய தினம் நீங்கள் உணரும்படி செய்ய இன்றைய தினம் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. நீங்கள் இன்றைய தினம் நல்ல ஒரு ஒத்துழைப்பு கொடுத்து எந்த வேலை செய்தாலும் மற்றவர்களுடன் ஒத்துழைப்பை கொடுத்து வேலை பார்ப்பீர்கள். இன்றைய தினம் உங்களுக்கு எதிர்பார்க்கும் நல்ல பலன்கள் உங்களது வேலையின் மூலமாக கிடைக்கப் பெறுவீர்கள். இன்றைய தினம் அலுவலகத்தில் உங்களுக்கு முக்கிய பதவிகள் தருவதற்கு ஏற்ப முக்கிய பொறுப்புகள் உங்களிடம் ஒப்படைக்கப்பட வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. எனவே இன்றைய தினம் உங்களது அலுவலகத்தில் உங்களுக்கு செல்வாக்குகள் அதிகரிக்கும். இன்றைய தினம் நீங்கள் வாழ்க்கையின் பல முக்கியமான விஷயங்களை உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் உட்கார்ந்து அமர்ந்து பேசுவது மிக மிக நல்லது. இன்றைய தினம் உங்களது வார்த்தைகள் குடும்பத்தினரை தொந்தரவு செய்ய வாய்ப்புகள் உள்ளது. எனவே சற்று கவனமாக பேச வேண்டும். இன்றைய தினம் உங்களது குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் நிச்சயமாக தீர்க்கப்படும். நீங்கள் அமர்ந்து உட்கார்ந்து ஒன்றாக பேசுவதே முக்கியம். இன்றைய தினம் உங்கள் மனதில் உள்ள அனைத்து விஷயங்களிலும் உங்களது வாழ்க்கை துணையிடம் கூறி பகிர்ந்து மகிழக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது. இன்றைய தினம் உங்களது கௌரவம் கண்டிப்பாக உயரும். உங்களது அந்தஸ்தையும் இன்றைய தினம் நீங்கள் உயர்த்திக் கொள்வீர்கள். இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை தரம், கௌரவம், அந்தஸ்து அனைத்தும் உயரக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமையப் பெறுவீர்கள். இன்றைய தினம் உங்களது நட்பு வட்டாரங்கள் பெருகும். வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினம் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள். இன்றைய தினம் உங்களது பழக்க வழக்கங்கள் வெளி வட்டாரங்களில் அதிக அளவு இருக்கும். நன்றாக விரிவடையக்கூடிய ஒரு நல்ல நிலையில் காணப்படும். இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நமது துலாம் ராசி என்பவர்கள் இன்றைய தினம் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட நிறங்கள் ஆரஞ்சு மற்றும் கோல்டு.
ஆரஞ்சு மற்றும் கோல்டை பயன்படுத்தலாம். மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது அதிர்ஷ்ட எண் 9. நமது துலாம் ராசி அன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு அருமையான தினமாக அமையப்பெறுவீர்கள். இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் உதவிகள் காரணமாக உங்களது வாழ்க்கை நல்ல முறையில் மாற்றம் பெறக்கூடிய ஒரு சிறந்த சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துள்ளது. எதிர்பாராமல் சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக மிகப்பெரிய மாற்றங்கள் உங்களது வாழ்வில் ஏற்பட இப்பொழுது வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கணவன் மனைவியிடையே இன்றைய தினம் இருந்து வந்திருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி, சலிப்பு சங்கடங்கள் நீங்கி, கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமைப்பீர்கள். எனவே இன்றைய தினம் உங்களுக்கு நிம்மதியான மகிழ்ச்சியான இல்வாழ்க்கை அமையப்பெறும். இன்றைய தினம் புதிய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு அதை முயற்சி செய்யக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமையப்பெறுவீர்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு அனைத்து பணிகளில் இருப்பவர்களுக்கும் புதுவிதமான சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு சிறந்த தினமாக அமையப்பெறுவீர்கள். அதிலும் எழுத்து தொடர்பான பணியில் இருப்பவர்களுக்கு உங்களது புதிய சிந்தனைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்படும். நல்ல ஒரு மேன்மையான நாளாக இன்றைய தினத்தை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். நண்பர்களே, நம்ம துலாம் ராசி நண்பர்கள் இன்றைய தினம் முக்கியமாக என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, இன்றைய தினத்தில் என்ன பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன என்பதை வீடியோவின் இடையில் நான் கூறியிருக்கிறேன். நீங்கள் ஒருவேளை ஸ்கிப் செய்து பார்த்திருந்தால் அதை மிஸ் செய்திருப்பீங்க. மீண்டும் முதலிலிருந்து நமது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தா மட்டும்தான் அதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நன்றி நண்பர்களே. நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களோட ராசி பலன்களும் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கமெண்ட்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் நாளை காலை புதிய ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன். மறக்காமல் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே.